ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இறை வார்த்தை யோவேல் 2 26 இறை வார்த்தை. நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். உங்களை வியக்கத்தக்க முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். ஹalleluya. 27 சொல்றாரு, இஸ்ரவேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும் ஆண்டவராகிய நான் உங்கள் கடவுள் என்றும் என்னை அன்றி வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்க ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் அதிசயமாய் நம்மை நடத்தப் போகிறார். இதுவரை நம்மை நடத்தினார், அதிசயமாய் நம்மை நடத்தி வந்தார். ஆனால் இந்த மாதத்துல அவர் சொல்றாரு, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். நீங்கள் இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள். எசாயா 48 இறைவார்த்தையில வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பது, செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. இந்த மாதம் ரெண்டு காரியங்களை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, என்னை அவர் நேர் வழியில் நடத்துகிறார். நேர் வழியில் நடத்துகிறார். இருளான மரண இருளின் பள்ளத்தாக்குல நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை நேர் வழியில் நடத்துவார். எரேமியா 31 இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, ஆம், இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்களை நான் நடக்கச் செய்வேன். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகிற வாழ்க்கையில இடறி விழக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், தடுமாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நான் இஸ்ரவேலுக்கு தந்தை. இந்த மாதத்துல உங்களுக்கு தந்தையாக, தகப்பனாக அவர் கரம் பிடிப்பார். எப்ராஹிம் என் தலைப்பிள்ளை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்ராஹிமை நான் கைப்பிடித்து நடக்க பழக்குவேன் என்று சொல்லுகிறார். எசாயா 42 இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கிற போது, அறியாத பாதையிலே நம்மை நடத்தி செல்லுவார். அவர்கள் பழகாத சாலையில் அவர்களை நான் நடத்தி செல்லுவேன். அவர்கள் முன் இருளை நான் ஒளியாக்குவேன். கரடுமுரடான வழிகளை, இடங்களை சமமாக்குவேன். எனக்கு அன்பான பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை இருள் இல்லையா? எத்தனையோ இருள், எத்தனையோ போராட்டம், எத்தனையோ விதமான ஆஹ் தடுமாற்றங்கள், இவைகள் எல்லாத்துக்கும் மத்தியிலையும் ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு முன்பாக போய் கரடுமுரடான பாதைகளை எல்லாம் நான் செவ்வையாக்குவேன். உங்களுக்கு எங்கெல்லாம் இருள் இருக்குதுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அவருடைய சமூகம் கடந்து வரும். எத்தனை பாக்கியம் இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க. இந்த கால வேளையில கடந்த 6 மாதங்கள் உங்களை நடத்தின ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தினார்? உங்கள் மீது அவர் எவ்வளவு கரிசனையா இருந்தார்? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில அவர் இருளை எப்படி வெளிச்சமாக்கினார்? இன்னைக்கு அநேக ஜனங்கள் அவர் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறார்கள். இந்த 7வது மாதம் நிறைவான மாதம்.
ஏழு என்று சொன்னாலே நிறைவு என்று அர்த்தம். ஏழு என்று சொன்னாலே விடுதலை என்று அர்த்தம். அல்லேலூயா. விடுதலையாக்கப்படுகிற மாதம். ஆண்டவரே கரம் பிடித்து நடத்த போகிற ஒரு மாதம் தான் இந்த மாதம். ஆகவே இந்த மாதத்தினுடைய இதிலே 2ஆம் அதிகாரத்துல, யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 19, ஆண்டவர் தம் மக்களுக்கு மறுமொழியாக கூறியது இதுவே: நான் உங்களுக்கு கோதுமையையும் திராட்சை ரசமும் எண்ணெயையும் தருவேன், நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இனிமேல் வேற்றினத்தார் நடுவில் உங்களை நிந்தைக்கு ஆளாக்க மாட்டேன். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நீங்க கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறீங்களா? யார் இடத்துல போய் நான் கையேந்த போறேன்னு தெரியலையே, என்னுடைய வருமானம் இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? அதிசயமாய் உங்களை இந்த மாதம் நடத்துவார். பிரமிக்கத்தக்கதாய் உங்களை நடத்துவார். ஆம் பிரியமானவர்களே, அவர் உங்களுக்காக எழுந்தருளி வருகிற தேவன். எழுந்தருளி வருவார். யோவான் 14ஆம் அதிகாரம் 4 வரை நாம் வாசிக்கிற போது அங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 14:4 வாசிக்கலாம். இதை சொல்லும் போது சொல்லுகிறார், யோவான் 14 இல்லையா? அதுல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நானே வாசல், நானே வழி, நானே சத்தியம். இல்லையா? 6வது இறை வார்த்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கட்டுமா? வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி தந்தையிடம் எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் என் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாள்ல ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 10ஆம் அதிகாரம் 7-9 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உள்ளே கடந்து வருவான், அவன் கடந்து வருகிற போது அவன் மீட்பு பெறுவான். இப்படி சொன்ன உடனே எல்லாரும் கலங்கி, இவன் பிசாசு பிடித்தவனா இருப்பான், என்னுடைய தசையை உண்டு என் ரத்தத்தை குடிக்கிறவன் வாழ்வு பெறுவான் என்று சொன்னபோது எல்லாரும் ஓடி போனாங்க. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்கள் ஓடி போவார்கள், நம்பினவர்கள் ஓடி போவார்கள். கலங்காதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தையிலே சொல்லுகிறார், ஆத்துமா சாவது எனக்கு விருப்பம் அல்ல, ஒரு ஆத்மா கூட சாகக்கூடாது, அது நிலைவாழ்வு பெற வேண்டும். அப்படி என்றால் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12-13 நம்ம வாசிக்கும் போது, நீங்க எல்லாருமே அந்த புத்தகத்தை எடுங்களேன். 20ஆம் அதிகாரம் 12-13 உங்கள் கையில எடுத்துக்கொள்ளுங்கள். இறந்தோரில் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன, வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது, அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூலில் எழுதப்பட்டிருந்தன, அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்து இறந்தோரை வெளியேற்றியது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வின் நூலில் நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா கடவுளும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையில சொல்லுகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் தான். யோவான் 8:58 வாசிக்கிறோம், நான் தான் தேவன். இயேசு வழியாய்தான் மீட்பை பெற முடியும் என்று வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம், இவராலே அன்றி
எவராலும் மீட்பு இல்லை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இவருடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவரை அறிவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா மதமும் ஒன்றுதான், ஒரு இடத்துக்கு தான் போகிறது என்று சொல்லுகிறார்கள். இல்லை, இயேசு வழியாய்த்தான் நாம் தந்தையை அடைய முடியும். அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நானே வழி, நானே வாழ்வு. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த கால வேளையில வழி தெரியாமல் இருப்பீர்கள் என்றால் இந்த 7வது மாதம் அதிசயமாய் உங்களை நடத்துகிற தேவன் இடத்துல வாங்க. வந்து உங்களை சரண்டர் பண்ணுங்க. அப்பா, எனக்கு யாரும் இல்லை. என் தாய், என் தகப்பன் என்னை விட்டு கடந்து போய் விட்டார்கள். நான் தனிமரமாய் நிற்கிறேன். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. எனக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? உங்களை நடத்துகிற ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் எப்ராயிமை கரம் பிடித்து நடத்தி பழக்குவேன். அப்படி என்றால் ஆண்டவருடைய இருதய வாஞ்சை. ஆண்டவர் சொன்னார், எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், சமாதானம் தருவேன், என் அருள் உங்களுக்கு போதும். இந்த 7வது மாதத்துல அதிசயமாய் நடத்த போகிறார். எதிர்பார்ப்போடு இருங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் உங்களுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் நடத்தி தருவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய சமூகத்தை நாடுங்க, அவருடைய பிரசனத்தை நாடுங்க, அவருடைய அபிஷேகத்தை நாடுங்க. ஆண்டோட பிள்ளைகளோடு இணைந்து ஆராதியுங்கள், வல்லமையாக ஆராதியுங்கள், ஜெபியுங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள், கட்டுகள் அவிழ்க்கப்படும். எஸ், நான் பேசிக்கொண்டு இருக்கிற போது ஒரு அபிஷேகத்தை நான் உணர்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை பிள்ளைகளே, இந்த மாதம் என் ஆண்டவர் உங்களை நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். வருடத்தினுடைய நடு பகுதிக்கு வந்துட்டோம், 7வது மாதத்துக்கு வந்திருக்கும். கிருபையை கொடுப்பார். கிருபை உங்கள் மீது இறங்கி வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 16:23 சொல்ல, அந்நாட்களில் நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். அவருடைய அன்பை நமக்கு பொழிய போகிறார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒன்றுதான். அவருடைய மீட்பை பெறுவதற்கு நாம் அவரை அறிய வேண்டும். நாம் அவரை அறிய வேண்டும். இந்த கால வேளையில இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. இந்த மாதம் 31 நாட்களும் நான் தேவனுடைய சமூகத்துல விழுந்து கிடப்பேன், வேதம் வாசிப்பேன், ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பேன். எங்களுடைய ஜெபக்குழுவில நாங்கள் கூடும்போது ஒரு நாள் கூட நாங்கள் தவறாமல், சாக்கு போக்கு சொல்லாமல், நான் ஆண்டவருடைய சமூகத்தை ஆர்வமாய் நாடுவேன். நீங்கள் நாடுவீர்கள் என்றால் உங்களை காண்கிற உங்களுடைய தகப்பன் கரங்களை விரித்து உங்களை ஆசீர்வதிப்பார், முத்திரை மோதிரம் போடுவார், வெண்ணிற ஆடையை உடுத்துவார். நீங்கள் தேவ சாயலாய் மாறுவீர்கள். உங்களை கண்டு உங்களுடைய அதிகாரிகள் மத்தியில, உங்க குடும்பத்தின் மத்தியில ஒரு தெய்வீக பயத்தை, ஒரு அபிஷேகத்தை உணரும்படி செய்வார். ஜெபிப்போமா? எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயமாய் நடத்துகிற எங்களுடைய தெய்வமே, எங்கள் குடும்பத்தை இந்த 1ஆம் தேதி உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபக்குழுவை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் வேலையை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் பொருளாதாரத்தை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய பலவீனங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய குருக்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய பங்கை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய பங்கு தந்தை, எங்களுடைய ஆயர் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அவர்களை எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பீராக, நல்ல சுகம் கொடுப்பீராக.
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அருமை பிள்ளைகள் மீது உடைய கரத்தை நீட்டி அபிஷேகத்தினால் மூடும்படி ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் bless you மக்களே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.